வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கன்னடத்து பைங்கிலி என ரசிகர்களால் புகழப்பட்ட நடிகை சரோஜா தேவி காலமானார். வயது மூப்பு காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. அதிமுக கூட்டணி வலிமையாக உள்ளது. எங்கள் கூட்டணி குறித்து உதயநிதி ஸ்டாலின் கவலைப்பட வேண்டாம். எங்களது சுற்றுப்பயணத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது. மக்களின் எழுச்சியை பார்க்கும்போது மிகவும் நம்பிக்கையாக உள்ளது எனவும் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. (2026) சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். அதிமுக கூட்டணிக்கு மேலும் சில புதிய கட்சிகள் வரும் என்றும் நம்பிக்கை. நிறைய கட்சிகள் வரும். 8 மாசம் இருக்குல்ல, தேர்தலுக்கு பிப்ரவரி மாதம் தான், மார்ச் மாதம் தான், பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் தான் அறிவிப்பாங்க. இடைவெளி அதிகமாக இருக்குது. தேர்தல் நேரத்தில் நிச்சயமாக நிறைய கூட்டணி வரும். பலம் பொருந்திய கூட்டணியா அதிமுக தலைமையில் அமைக்கப்படும். உங்களுடன் ஸ்டாலின் என்கிற திட்டத்தின் பெயரில் நாடகம் நடத்தப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மக்களுக்கு நன்மை செய்ய அல்ல, மக்களை ஏமாற்றும் நாடகம் எனவும் விமர்சனம். அவருக்கு விளம்பரம் செய்ய வேணும், மக்களை கவர்ச்சிகரமாக இழுக்க வேணும். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ உங்களுடன் ஸ்டாலின் நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். ஏன் 4 ஆண்டு காலம் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள்லாம் செய்யல? நீங்க அந்த விளம்பரத்தாளில் பார்த்தீங்கன்னா நிறைய அடிச்சு வெளியிட்டு இருக்கிறாங்க. அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக தனது ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் முக்கிய ஆலோசனை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கியத்துவம் இல்லை என ஆதரவாளர்கள் கூறி வரும் நிலையில் ஆலோசனை. பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு தொடக்கம். 26ஆம் தேதி வரை நடைபெறும் பொதுப்பிரிவு கலந்தாய்வு முதல் சுற்றில் 40,000 மாணவர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி நியமன எம்எல்ஏக்களாக GNS ராஜசேகரன், தீப்பாய்ந்தான் செல்வம் ஆகியோர் சற்று நேரத்தில் பதவியேற்பு. சட்டப்பேரவையில் பதவியேற்புக்கான ஏற்பாடுகள் தீவிரம். நமது திருவள்ளுவரை சிலர் திருடவும் ஏமாற்றவும் பார்க்கிறார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடல். திருக்குறளை இந்திய நாட்டின் தேசிய நூலாக அறிவிப்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வைரமுத்து நூல் வெளியீட்டு விழாவில் பேச்சு. சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஆலயத்தில் ஆள் இல்லாத காரணத்தினால நம்மோட வள்ளுவரை காவி வச்சு திருட பார்க்கிறாங்க. திருட என்பதை விட ஏமாத்த பார்க்கிறாங்க. உண்மை அதான் பொருத்தமா இருக்கும். கட்சி கூட்டணி என்பது வேறு, தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைப்பது வேறு. கூட்டணி ஆட்சி என அமித்ஷா அண்மையில் பேட்டி கொடுத்தது தொடர்பான கேள்விக்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பதில். கட்சி கூட்டணி என்பது வேறு, தேர்தல் முடிந்த பின்பு ஆட்சி அமைப்பது என்பது வேறு. இன்று தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் கூட்டணி சேர்ந்திருக்கிறது. திமுக தான் பாசிச மாடல் அடிமை அரசியல் செய்து வருகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலடி. நான் சொல்றேன், அவங்க தான் அடிமை மாடலும் பாசிச அரசியலும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சார்பு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. மெஜாரிட்டி மக்களுடைய மனசை புண்படுத்தும்படியா நடக்கிறாங்க.
சீனாவை போன்று சர்வாதிகார நாடக இந்தியாவை மாற்ற பாஜக முயற்சிப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். மோடியும் அமித்ஷாவும் போடுகின்ற ஆணைகளை நிறைவேற்றும் ஏவல் துறையாக அமலாக்கத்துறை மாறிவிட்டதாகவும் சாடல். ஒரே மொழி மேண்ட்ரின் லாங்குவேஜ், ஆங்கிலத்தை அவர்கள் படிப்பது ஒரே அதிபர், அவர் வைப்பதுதான் சட்டம். அப்படி சர்வதிகாரமாக இந்தியாவை கொண்டு சென்று விளைவார்கள் என்ற எல்லா ஜனநாயகவாதிகளுக்கும் இந்த திருவள்ளூர் அருகே டீசல் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு தீ விபத்து ஏற்பட்ட இடத்தில் பயணிகள் ரயில் மற்றும் மின்சார ரயில்கள் இயக்கம். இன்று மாலைக்குள் அனைத்து பணிகளும் நிறைவடைந்து இயல்பு நிலைக்கு திரும்பும் என ரயில்வே அதிகாரிகள் தகவல். தமிழகம் முழுவதும் 40 டிஎஸ்பிக்கள் பணியிட மாற்றம். டிஜிபி சங்கர் ஜிவால் அதிரடி உத்தரவு. நாகை விழுந்த மாவடியில் பா ரஞ்சித்தின் வேட்டுவம் படப்பிடிப்பு தளத்தில் ஏற்பட்ட விபத்தில் ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் உயிரிழப்பு. கார் மேலே பறந்து கீழே விழுந்ததில் ஸ்டண்ட் மாஸ்டர் உயிரிழந்த அதிர்ச்சியூட்டும் காட்சி வெளியாகி பரபரப்பு. தமிழகத்தில் பள்ளிக்கூடங்களில் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது பாவடிவ வகுப்பறைகள். மாணவர்களின் கவனச்சிதறலை தடுக்கவும் கடைசி பெஞ்ச் முறையை மாற்றவும் நடவடிக்கை. கட்டமைப்பு வசதிகள் ஆவணங்கள் குறைபாடு தொடர்பாக 141 பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ். இன்று பொது பிரிவினருக்கு கலந்தாய்வு தொடங்கும் நிலையில் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்தாகுமோ என மாணவர்கள் அச்சம்.